குதிரை வச்சுன்னு அவன் குதிரை வண்டியிலே போவான். ரமண பகவான் இருக்கிறப்போ சொல்வார், குதிரைக்கு பாதி புண்ணியம். ஏன்னா அவர் புண்ணியமே கிடையாதுன்னா போவான், உடனே போடுவான், இவன் கண்ட சாப்பிடுவான். கொஞ்சமாவது இந்த திருவண்ணாமலை இருக்கட்டுமேன்னு பாதி புண்ணியம்னா. அப்படி 8 மைல் தூரமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை பிரச்சனை பண்ணுறது கஷ்டப்படுறாள். அப்படி இருக்கும்பொழுது விஸ்வரூபம் எடுத்த பரமாத்மாவை 21 பிரச்சனை பண்ணுறான்னா பகவானுடைய பக்தி தான் காரணம், பக்தி சாரி. பழையபடி வாமனமூர்த்தியாக நிற்கிறார் பகவான். பகவானை சேர்ந்த பகவானை எதிர்க்கிறதுக்கு மகாபலியுடைய ஆட்கள்லாம் சண்டை போட ஆரம்பிச்சு. மகாபலி விவேக்கியானதுனால பகவான் இப்போ நம்ம பக்கத்தில் இல்லை, தேவதைகள் பக்கத்தில் இருக்கிறான், நமக்கு அபஜயம்தான், நீங்கள்லாம் ஓடி போங்கண்டார். பகவான் மகாபலி சொன்னோடனே பாதாள லோகத்துக்கு போயிட்டான். மகாபலியை கட்டி நிறுத்தினாள் கருடனுக்கு சமயம் பண்ணி. வர்ணபாசத்தினால கட்டி நிறுத்தி நிற்கும்பொழுது மகாபலியை பார்த்து கடுமையாக கேட்கிறான். முன்னாடி மண்ணை போர்னு நினச்சேனா, மேலே கேழுன்னு 2 அடியால் அளந்த 3ஆவதுக்கே இல்லை, இப்போ நரகத்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது மகானான மகாபலி வித்யவானுவி அபின்னாத்மா அப்படிங்கிறார். காமிச்ச கால் ஒன்று, அளந்த கால் ஒன்று வரும் பேசுவாள். மகாபலி கொஞ்சம் கூட கலங்காமல் பகவானிடத்தில் உங்களுடைய திருமடி எங்கும் மட்டுதே படாது என்னுடைய சரசு இருக்கே, பதம் திருத்தீயம் குரு சிஷ்டுமே, என்னுடைய முடிகிற வைங்கோ பகவான் இன்னும் சொல்கிறான் மகாபலி. எங்கள் தாத்தா பிரகலாதன் அப்பா காலமான பொழுது நீங்கள் எவ்வளோ சௌபாகியத்தை கொடுக்குறீர்கள், அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நஸ்வரம்னு தெரிஞ்சு அந்த மகான் அகாதபோதா அளவந்த ஞான களஞ்சியவர், அவர் தெரிஞ்சுக்கிண்டு இந்த அவன் திருவடி போடுவோம்னு நட்டார். நான் அவ்வளோ வைராக்கியம் இல்லைன்னு பிரதபம் தியாஜிதஸ்ரீ பை ஃபோர்ஸ் என்னுடைய சொத்தை கிரகிச்சுக்கொண்டு என்ன ஞானியாக பண்ணணும்னு நினச்சி கருணம் பண்ணுறதில்ல, என்ன கருணேன். இதற்குள்ளாக பிரகலாதன் வைகுண்டத்துக்கு வர, அந்த பிரகலாதன் பரமாத்மாவை நமஸ்காரம் பண்ணி சொல்கிறான், தொயி பதத்தம் பதமைந்திரமூர்ஜிதம் கிருதம் தேவாந்தியா தசைவ சோபனம் மன்யே மகான் அஸ்ய கிருதோ அனுகிரகா விஷே விப்ரம்சதோ யத் ஸ்ரீஜா ஆத்மமோகனாத். தாத்தா சொல்கிறார் பிரகலாதன், பேரன் அகண்ட ராஜ்யத்தை துறந்து கட்டி நிறுத்தப்பட்டிருக்கிற காலத்தில் குழந்தையான மகாபலிக்கு பெரிய அனுகிரகம் இருக்கு. என்ன பண்ண அனுகிரகத்தை காட்டலாம் பெரிய அனுகிரகம். மகான் மன்னியே மகான் அஸ்ய கிருதோ எனக்கு இதை கவனிக்கணும். நாங்கள் ப்ரமோஷன் வந்ததுன்னா குருவாயூரப்பன் ரிபர்ட்டாக போட்டான்னா கடுத்தியும் லோகத்தை மகாத்மான பிரகலாதன் 3 லோகத்தையும் அர்ப்பணம் பண்ணின மகாபலியை பார்த்து இடமில்லாமல் அவன் இருக்க செய்து அவனுடைய அவன் வேற ஆளாக இருக்க பொழுது மகாபலிக்கு பரமானுகிரகம் பண்ணான்னு பரமாத்மா சொல்கிறான் பிரகலாதன். இதை நன்னா புரிஞ்சுக்கணும் ஜனங்கள். இந்த உபன்யாசம் பண்ணுறபோது கேரளத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் தான் இந்த விஷயத்தை சொல்லுவோம். அனுகிரகம் பண்ணது மகாபலிக்கு. வேறு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவெல்லாம் சொல்கிறது கிடையாது. அநேகமானு இருக்கேன். யாராவது ஒருத்தர் சொல்கிறார், அப்படி ஞான வாழப்படாது. ஒருத்தர் அநேகமாக சொல்கிறது. கேரளையால் எல்லாத்தையும் முடிப்பாள், அது சொல்லுவாள். அது தெரிஞ்சுக்கணும் முக்கியம். தன் சௌரியம் வந்தால் பகவான் அனுகிரகம் பண்ணான், சௌகரியம் இல்லாமல் வந்தபோது பகவான் கஷ்டப்படுத்துகிறான்னு தெரிஞ்சுக்கிற எண்ணம் தப்பு. கட்டமும் பகவான் அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறாரு. விந்தியாவளிங்கிற மகாபலி பத்னி கடத்தேங்காயிட்டு வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கலாமான்னு உலகத்தில் பரமொழி. தன்னுடைய சொத்தைத்தான் பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணும், அது இன்னொரு சொத்தை அபகரிக்கப்படாது. அதுக்கு அந்த பழமொழிக்கு அர்த்தம். இந்த சொத்தை பூரா யாருது? பகவானதுன்னா. இதை மகாபலி தானம் பண்ணார். அவருடைய பத்னி அனுகூலமாக இருந்தான்னு என்னையும் எங்கள் பர்த்தாவையும்
ஸ்தோத்திரம் பண்ணுறது நியாயமா? உன்னுடைய சொத்து நாங்கள் எங்களுது நினச்சதே தப்பாச்சே, அந்த தப்பை மன்னிக்கணும்னா. பிரம்மதேவன் பார்த்தார், என்ன தப்பு பண்ணாலும் அது தகுந்தபடி சிக்ஷை எழுதர்வர் மகாத்மானம் பிரம்மா, ஸ்டர்ன் ஜட்ஜு. அவர் கண்டு கொண்டு சகிக்க முடியாத கஷ்டம் பக்தானுக்கு பகவான் கொடுப்பர். அது இஷ்டம்தான் காமிக்கிறதான் பகவானுக்கு க்ஷேமம் கொடுக்குறது. பகவான் தன்னுடைய பக்தனுக்கு க்ஷேமம் கொடுக்கறதுக்காக பண்ணுறார் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக பிரம்மதேவன் என்ன உங்களுடைய திருவடியிலே ஒரு தீட்சம் ஒரு துளசி வச்சா நல்லா கஷ்டப்படாமல் இருக்கான், மூலகத்தையும் கொடுத்துருக்கான், அவன் கஷ்டப்படலாமா? அவனை எடுத்து கையெட்டி நிறுத்திருக்கேன். பிரம்மன் பிரம்மதேவனே பரமாத்மா மகாபலி நான் கஷ்டப்படுத்துகிறே மூலகத்தையும் அளந்தது மூலமாக அவனுக்கு இடமில்லாமல் இருந்ததுனால அது அவனுடைய அகங்காரத்தை தன்னை சேர்ந்த எங்கனம் அகங்காரம் ரெண்டும் நீங்கள் தான் பரமாத்மாவுடைய சுரூபமான ஆனந்தத்தை நித்தியானந்தத்தை அனுபவிக்கிறான். அவனை 3 லோகத்தையும் 2 அடியால் அளந்ததுனால என்னுடைய கருணையினால் என்ன சேர்ந்தங்களில் போகிறேன். 3வது டைம்லாம் இருந்தால நான் அவனை அதட்டி பேசுகிறேனே, அதனால் அகங்காரம் போச்சு. 2ம் போனதுனால அவன் இப்போ பிரம்மஞானி, அவனுக்கு சுக்கம் துக்கம் எல்லாம் உண்டு. ஆனால் இருக்கிற காமிச்சு மாறின காலால் அளந்த அன்றையோ அந்த பாவம் போகிறதுக்காக கால் கடுக்க நிற்க போகிறேன். இந்த மன்வந்தரம் முடிய அவன் வீட்டு வாசலில். அவன் எங்கே வீடு? சுத்தலம் சொர்க்கி அபிப்பிராட்சி, சுதல லோகத்தில் அவனுக்கு வீடு அமைஞ்சிடுச்சு. அந்த வீட்டு வாசலில் வாசற்காப்பால்னா இருக்க போகிறேன். அந்த சமயத்தில் இந்த ராவணன் அட்டகாசம் எல்லா லோகத்தையும் ஜீச்சன் வரான். சொர்லோகத்தில் மகாபலி லோகத்தில் வரும்பொழுது துவாரபாலகனான பரமாத்மாவை கழிக்காம வணங்காமூடியான ராவணன் மேலே போனான். ஏய் யாரா போடுறது? என்னை கேட்காம உன்னை கேட்க தேவையில்லைன்னா நீங்கள் வர தேவையில்லை அப்படின்னு கால் கட்டவரெல்லாம் எத்தினாள். லட்சக்கணக்கான யோஜனை மயில் கப்பால போய் விழுந்தானான் ராவணன். 10 தடவையோட மூச்சு 1 மணி நேரத்துக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்க்குறான், அக்கம் பக்கம் பார்த்தான், உத்தரம் பார்க்குறேன்னு. அதாவது விழுந்ததுக்கு மேலே ஜனங்கள் பார்த்தா தான் ஒருத்தன் அதான் உத்தரம் பார்க்கல. நம்ம ஊரை பார்க்க அழகாக போடும், எங்கே போனாலும் வெற்றி வகை சோறு வரும். இங்கே இந்த லோகத்தில் துவாரபாலகன்ட்டு இந்த உதவாயுமே துவாரபாலகனே இவ்வளோ வியாபகன்னா எஜமான எப்படி இருப்போம் அப்படின்னு இருந்து மகாபலிக்கு நன்னா கவனிக்கணும் ஜனங்கள். பகவான் அனுகிரகம்தான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு இப்போ உலகமே ராவணனால் ராவணோ லோக ராவணன் ராவணனுங்கிற பேர் கட்டால் உலகம் அலறது தான். அந்த அலற பொழுது மகாத்மான மகாபலி சுதலோகத்தில் ஆனந்தமாக இருக்கா. இதிலிருந்து தன்னுடைய வாழ்நாளில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் ரொம்ப சிரமப்படுற பொழுது பகவான் இப்படி சோதிக்கிறானேன்னு நினைக்காமல் அது பகவான் பண்ண அனுகிரகம்னு நினச்சின்னு இருந்தால் எல்லாரும் உலகமெல்லாம் தவிக்கிற பொழுது தான் ஆனந்தமாக பகவான் நினச்சிருந்து பகவானுடைய சரித்திரத்தை சிரமம் பண்ணு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு மகாத்மா. இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் எல்லோரும் கஷ்டப்படுறதும் கஷ்டம் இருக்காது. அதோடு எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும். சுவர்லோகத்தில் மகாபலிக்கு பகவான் கிருஷ்ணனாக இருக்கும்பொழுது முதல் 6 குழந்தைய தேவகிக்கு கொண்டு காமிக்கிறதுக்காக சுவர்லோகம் வராள் சுவாமி. மகாபலி ஸ்ரீகிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்த்து ஆனந்தப்படுறான். அதனால் பகவானுடைய ஆக்ஞையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதுன்னு இருக்கும்போது பக்தன் நினைக்கணும், இந்த இப்போ கஷ்டம் அப்புறம் ஆனந்தம் தான் நமக்கு இன்னும் பக்குவம் வரல, மனசில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் போகலை, ஆசாபாசம் போகலை. அதுக்காக பகவான் இப்படி பண்ணுறான். ஆசாபாசம் விட்டுட்டா பிரம்மஜானி தான். பிரம்மஜானியனுக்கு எப்பொழுதும் பகவான் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்கிற பொழுது மகாபலி சிரித்தான். என்ன அனுகிரகம்! பிரகலாதனை பார்த்து நான் முண்டாசு கட்டுக்கொண்டு உள்ள ஒரு பட்டை போட்டு அந்த பில்லையில் மகாபலியினுடைய துவாரபாலகன்னு எழுதியிருக்கும்.
நான் கையில் கதையோடு இருப்பேன். இப்போ நித்தியம் நட்டாதி மாம் நத்திர கதாபாணி விமர்சிதம்னு பகவான் சொல்ல மகாமரியை அடிச்சுன்னு பிரகலாதன் சொர்லோகம் போயிட்டு இருந்தான். பகவானுடைய ஆஜ்ஞையினால் சுக்கராச்சாரியால் அந்த யாகத்தை பூர்த்தி பண்ண முடியா பண்ணி அதுக்கு மேல் மகாமரியினுடைய கையில் இருந்த ராஜ்யத்தை இந்திரனுக்கு கொடுத்து இந்திரன் சந்தோஷமாக இருக்க பகவான் அனுகிரகத்தை அடைந்தபொழுது இந்த சரித்திரத்தை முக்கியமான பித்திருக்கள் சம்பந்தமான தேவ சம்பந்தமான மனுஷ சம்பந்தமான காரியம் பண்ணுறபொழுது இதை பண்ணினா இந்த வாமன சரித்திரத்தை கேட்டால் பரமக்ஷேமம் அந்த தேவ காரியமானது உகந்த முறையில் நடந்தது. இப்போ வரப்போகிறது இந்த திருவாதிரை அன்னைக்கு பரமேஸ்வரனை ஆராதிக்கிறது எப்படி ஆராய்க்குமோ அதை பண்ண முடியாமல் இருந்தாலும் அன்றைக்கி வாமனமூர்த்தியை சரித்திரம் கேட்டால் திருவாதிரை அன்று பரமேஸ்வரன் விழாக கொண்ட ராத்திரி பூரா ஆர்திராபிஷேகம் ராத்திரி பூரா அபிஷேகம் மகனுக்கு அதை பண்ணினா என்ன பண்ணுமோ அதை கொடுத்துடும். அவன் பிதிர்காரியம் பண்ணுறா. இப்போ ஏதோ வாத்தியார் தன்னுடைய சௌரியத்தை அனுப்பிச்சு பிதிர்காரியம் பண்ணுறாள். அந்த பிதிர்காரியம் பண்ணிவிட்டு வாமன சரித்திரத்தை அன்னைக்கு படிச்சுட்டா அந்த பிதிர்காரியம் ரிஷிகள் சொன்னபடி எப்படி நடக்கணுமோ அப்படி நடத்துனதாக சுவாமி ஆகும். மனுஷனுடைய காரியம் அது ஆடிக்கு மாப்பிள்ளை வரான்னு முடிவு நினச்சுருக்கான். அன்றைக்கி ஸ்ரத்தையோடு கூட வாமன சரித்திரத்தை கட்டுவிட்டா அந்த மாப்பிள்ளை என்றைக்கும் ஒத்துப்பணும். மாப்பிள்ளை சேர்ந்தவா தான் ஒத்துக்கிறது கஷ்டம். அவளும் எங்கள் சம்பந்தி மாதிரி இன்னும் ஒத்து பண்ண வேண்டா அப்படின்னு சொல்லுவாள். தெய்வே பித்தேசம் அனுஷே எத்திர எத்திர அனுகீர்த்தே தாத்தே நாம் சுகந்தம். அப்படி மகாத்மாவான வாமன சரித்திரத்தினுடைய சரித்திரத்தை புண்ணியத்தை சுகாச்சாரியால் அங்கு கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி ஜீவனஸ்மரணம் நம பார்வதீபதயே. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஏனாச நாராயண வாசுதேவ நாராயணானந்த ஹரே நிருசிம்ஹா பிரக்லாதபாதாகர ஹே கிருபாளோ யுக்வே சதா ஏவம் பஜ சுந்தராணி நாமானி கிருஷ்ணஸ்ய மனோகராணி சமஸ்த பக்தார்த்தி விநாசனானி கோவிந்த தாமோதர மாதவேதி கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி ஜீவனஸ்மரணம் நம பார்வதீபதயே. சத்குருஸ்வாமினः ஆஞ்சநேயஸ்வாமி நிரகாதராஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா சர்வோபேது தம் சர்வபூதஹృదயம் முனிமானதோஸ்மி. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜீவதீர்யேத். பராகதமத்பந்தம் பரம் பிரம்மன்ராகிருதி சௌந்தர்ய சாரசர்வஸ்வம் வந்தே நந்தாத்மஜம் மகா. பீதாம்பரம் கரவிராஜித சங்கசக்கர கௌமோதகீதரதிதம் கருணாசமுத்திரம் ராதாசகாயம் அதிசுந்தரமந்தஹாசம் வாசாரியேஷம் அனிஷம் பிரதிபாவயாமி. ஆத்மாராமாஷ்டமுனயः நிர்கன்சா அபி உருக்ரமே குர்வந்தி அஹைதிகீம் பக்திம் இத்சம்பூதகுணோரிதே. ஹரேः குணாக்ஷிப்தமதிகே பகவான் பாதராயணிः அத்தியகாத் மகதாख्यानं நித்யம் விஷ்ணுஜனப்பிரியः. யோऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरः स्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्. अपेक्षार्थं कलयन्ते त्वाम् अप्लाभयन्तं
विशदैर्मयुखैः वाचां प्रवाहैः अनिवारितेस्ते मन्दाकिनीं मन्दयितुं क्षमन्ते अद्वैतार्णवपूर्णचन्द्रम् अभिधा पद्माटवी भास्करं विद्वत्कोटिसमर्चिताङ्घ्रीगुणं प्रद्वेषकक्षालं हृद्याभिद्य समस्तवेदपठन प्राज्ञद्विवेकालयं शून्यत्वागमतं परात्परगुणं श्रीशङ्करं तं भजे बुद्धिं बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यमाकोटत्युञ्ज अनुमत्स्मरणात् भवेत्. பூர்வகசையில் வாமன சரித்திரத்தோடு பூர்த்தியாகுது. அதற்கு மேலே மகானான பிரம்மதேவனுக்கு பரார்த்தம் முடிந்த பிறகு தூங்கணும். அது முடியறதுக்கு முன்னாடியே 6வது மந்திரத்திலே தூக்கக்கண்ணு வந்தது. அந்த சமயம் பார்த்து 4 வேதங்களையும் அவள் முகத்தின் ஐங்கிரீவன் அசுரன் அபரிச்சிருமானான். அதை மீட்கிறதற்காக பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணி மகானான சத்தியவரதர் கிருதமாலைங்கிற புண்ணியந்தையில் ஸ்நானம் பண்ணி அர்க்கியத்திற்காக தீர்த்தம் இருக்கிற பொழுது அந்த தீர்த்தத்தில் மீனாக காட்சி அளித்தார். தீர்த்தத்தில் ஜந்து இருக்கேன்னு வச்சு அதை அர்க்கியம் கொடுக்கப்படாது, அதை தீர்த்தத்தையே சேர்க்க போகிறார். அப்போ அந்த மீன் சொல்லிது, உம்மை சரணாகதி பண்ணுறேன், பெரிய மீன்கள் என்னை சாப்பிடணும் நதியில், என்னை காப்பாற்றணும். தம் ஆத்மனஹானுகிரகார்த்தம், பரமாத்மா தன்னை அனுகிரகம் பண்ணுறதுக்காக மீனுடன் தங்கியிருக்கான்னு தெரிஞ்சிக்காம அந்த மீனுக்கு ரட்சை ஏற்படணுங்கிறதுக்காக உடனே தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தை சேர்த்தார். அது விருத்தியாகிடுது. உடனே வீட்டுக்கு வந்து பெரிய பாத்திரத்தில் தீர்த்தத்தில் விட்டார். அங்கேயும் விருத்தியாகிடுது. அதுக்கப்புறம் கிணத்துல அங்கேயும் விருத்தியாகிடுது. அதுக்கப்புறம் குளத்தில் அங்கேயும் விருத்தியாகிடுது. பெரிய ஏரியில் விட்டார். விட்டுட்டு அண்ணன் வரத்துக்குள்ளே விருத்தியாகிட்டது. ஏரி காண முடியாது. ஏரி காண முடியாதவள ரூபம் விருத்தியாக இருக்கக்கூடிய மீனவன் தாங்கின பகவானை தூக்கி கொண்டு யோக பிரபாவாது என்ன யோக மகிமன் என்ன யோகம், யோகம்னா பகவானுடைய சரணத்தில் மனஸ்தானது ஒன்றிருப்பது யோகம். அது கூடினவன் யோகி. அது அவன் தான் சுகமாக இருப்பான். அதனால் அந்த யோக மகிமையினாலே ஏறி காண முடியாதவர்கள் விருத்தியாக இருக்கக்கூடிய மீனவன் தாங்கின பகவானை தூக்கி கொண்டு கடலில் சேர்க்கறதுக்காக வந்தார். நான் நந்தியில் இருந்து கொண்டிருக்குன்னு உண்மை சரணாகதி பண்ணேன், அதை போல கோடி மடங்கு இந்துக்குள் இருக்கக்கூடிய கடலில் சேர்க்கிறதே அப்படின்னா நைவம் வீடியோ ஜலதரா. இந்த மாதிரி ஒரு ஜந்துவை நான் பார்த்ததில்லை. இவ்வளவு தூரம் நிமிஷத்தில் விருத்தியாகக்கூடிய ஜந்து பரமாத்மாவதாக இருக்கும். யாருன்னு சொல்லணும். உடனே பகவான் இந்த 7வது நாள் பிரளயம் வரப்போகுது. உண்மை பிரளயம் வரக்கூடிய காலம் இல்லை. பிரளயம் மாறி சுவாமி காவற்படும் மார்க்கண்டேயருக்கு காமிச்சா மாதிரி. அதாவது இதம் ஞானம் வாசித்திய, இந்த ஞானம் வந்தால் பிரளையே நம்ம சந்தித்தார். சர்க்கே உபஜாயந்தே பிரளையே நம்ம சந்தி. சட்டியில் கஷ்டப்பட மாட்டான், பிரளயத்தில் கஷ்டப்பட மாட்டான். பிரளயத்தில் என்ன கஷ்டம்னு தெரிஞ்சாத்தனே பிறக்காமல் இருக்கிறதுக்காக பகவானை படுவன். சிருஷ்டியையும் பிரளயத்தையும் மாட்டின்னு கஷ்டப்படாமல் இருக்க அதனுடைய கஷ்டம் என்ன தெரியணும். அதற்காக 7வது நாள் பிரளயம் வரும். ஒரே ஜலம். பூமி தேவி ஓடமாக வருவாள். அந்த ஓடத்தை கட்டுவதற்கு ஆதிசேஷன் கையாக வருவாள். நான் மத்ஸ்ய ரூபத்தோட லட்சியம் விஸ்தீர்ணமாக நான் வருவேன். என்ன அந்த ரிஷிகளோடு கூட ஓடத்தில் இருக்கணும், என்ன சரணாகதி பண்ணு, உனக்கு வேண்டியது செய்கிறேன்னு பகவான் சொல்லி மறைந்தான். சிந்தன் மத்ஸ்யரூபினான். மத்ஸ்யரூபியான பகவானுடைய திருவடியை தியானம் என்று 7 நாள் இருக்கார். 7வது நாள் பிரளயம் வருது.
ஓடம் வந்து ஏறுண்டார். கயிறு ஆதிசேஷன் அந்த கயிறாக அந்த கயிறு கொண்டு மீன் தாங்கின பகவானுடைய மத்ஸ்வரூபியான பகவானுடைய கும்பலை கட்டினான். பகவானை பிரார்த்தனை பண்ணான். நயத் பிரசாதாயுத பாகலேஷம் அந்நேச்ச தேவாக குருவோ ஜனஸ்வயம் கர்த்தும் சமேதாக பிரபவந்தி பும்சாக தம் ஈஸ்வரம் துவாம் சரணம் பிரபதி. இந்த ஸ்லோகம் ராத்திரி தூங்குற போது கூட மனசை விட்டு விலகாமல் இருக்கணும். பகவான் ஒரு ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணுறத கோட்டியில் ஒரு பங்கு அவ்வளவு தேவதைகளும் அவ்வளவு ஆச்சாரியவருக்கும் மனுஷியாலும் சேர்ந்தால் பண்ண முடியாது. பண்ணலான்னு சொல்ல, பண்ண முடியாது. அப்பேற்பட்ட சர்வசக்தியானவன்னு பிரபத்தி பண்ணுறேன்னு சொன்னவொன்னு பகவான் விஷயங்களை போதனம் பண்ணார். அதனால மத்ஸ்யாவதாரத்தில் பகவான் சொன்னதை மத்ஸ்ய புராணம்ங்கிற அவளை வியாச பகவான் அனுகிரகித்தார். அந்த அவருக்கு அனுகிரகம் பண்ணோடனே தன்னுடைய ஆக்ஞையால் பவிஸ்துத மனுவாக அவரை நியமித்து மீண்டும் அந்த அக்னிவாசுரனை நிகிரகம் பண்ணதற்காக தன்னுடைய கொம்பனாலேயே நிகிரகம் பண்ணி அந்த வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கு கொடுத்தார். பிரயபசிதாது சப்தசக்தேர்முகேபியः ஸ்ருதிகணமபநீதம் பிரத்யுபாதத்தஹத்வா திதிதம் அகச்சயத்யோ பிரம்மசத்யஹோரதராம் தமஹம் அக்ஷரஹேதும் திம்மமீனம் நதோஸ்மி. வேதமூர்த்தி மீட்பதற்காக அக்னிவங்காசுரனை மீன் தாங்கின பகவான் நிகிரகித்து அந்த வேதங்களை பிரம்மாவுக்கு மீண்டும் கொடுத்த பகவான் நமஸ்காரம் பண்ணுறேன். என்னத்தினால இதுக்கு போய் நமஸ்காரம் பண்ணணும் இந்த அவதாரத்துக்குன்னா மகானான சுகாச்சார காரணத்தோடு பண்ணணும். வேதோக்ஷிரோ தர்மம், வேதம்தான் எல்லா தர்மத்திற்கும் ஆத்தன்டிக் சோர்ஸ். அந்த வேதத்தை காப்பாற்றினதுனால வேதோத்தாரணத்தினால தர்மஸ்தாபகனான பகவான் நமஸ்காரம் பண்ணுறார் சுகாச்சாரியார். அதற்கு மேலே பகவானுடைய கிருஷ்ணாவதாரத்தை கேட்குறதா இருந்தால் புத்தியிலையோ மனசுலேயோ தோஷம் இருக்கப்படாது. தோஷம் இருந்தால் கிருஷ்ணாவதாரத்தினுடைய உண்மையை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதற்காக என்ன பண்ணணும்? புத்தியில் தோஷம் போக சூரிய வம்சத்தை வர்ணிக்கும். சூரியன் புத்திக்கு அதிஷ்டான தேவதை. மனசுக்கு அதிஷ்டான தேவதை சாட்சாத் சந்திர பகவான். சந்திரனுடைய வம்சத்தை சொன்னால் மனசில் உள்ள தோஷங்கள்லாம் போயிடும். அதற்காக சுகாச்சாரியால் ஆரம்பிக்கும். வைவஸ்துத மனுன்னு சொன்னமே முன்னால் அவர் மனுவாக இருந்தபோது அதிஷ்டாச்சாரியால் கூப்பிட்டு புத்தர்காமிட்டு பண்ணுறார். பொன் பிறந்தது என்ன புத்திரனை நினச்சி பண்ணியிருக்கேன், பொன் பிறந்ததுன்னு கேட்டான் மகாராஜா. அதிஷ்டாச்சாரியால் அப்படி ஞானத்தில் பார்த்து ஞானக்கண்ணில் பார்த்து உன் பத்தினியை கோழுனார். அந்த அம்மா பெண்குழந்தை ஓணும் கேட்க ஹோதாவன்மார் அந்த அவளை மந்திரத்தை மாற்றி சொன்னதுனால பொன் குழந்தையாக படுது. மகானான அதிஷ்டாச்சாரியாலே பண்ண ஆனா பண்ண முடியுமா என்று கேட்டான் மகாராஜா. அத்தோன்றீது ஆதி புருஷம் இராஜா பும்சகாமயா, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அப்படின்னு பெரிய புராணத்தை மகானுடைய பரஞ்சோதி முனிவருடைய வாக்கு. முன்னவனேன்னா ஆதிமூலம். ஆதிமூலம் பகவான் ஒரு காரியம் முன் வந்து நடத்துகிறதா இருந்தால் அதை செய்ய யாராலையும் முடியாது. ஆனால் செய்து முடிப்பன் பரமாத்மான். அந்த எண்ணத்தினால பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணும். அடுத்த வழியாக பொன் குழந்தையாக இருந்தபோது இலான்னு பேர் வச்சார். ஆனால் மாறுற பொழுது சுத்தியமனன்னு பேர் வச்சார். இந்த சுத்தியமன் யவனம் வந்தபொழுது ஜனங்களோட கூட பரிமிதமான ஜனங்களோட குதிரை மேலே ஏறி வேட்டையாட போன பொழுது இதாவதங்கிற தேசத்தில் போனவுடனே பிறந்தபடி ஆயிட்டான்.
பிறந்தபோது எப்படி இருந்தான்? பெண்ணாக இருந்தான், பெண்ணாகிட்டான். அப்போ சந்திர பகவான் ஈடுபட்டான். அதனால் சந்திரபுத்திரனாக புரூர்வசுன்னு குழந்தை ஏற்பட்டது அந்த பெண்ணாக மாறின ஜீவனுக்கு. உடனே வருத்தத்தோட ஆச்சாரியன் செட்டில் நான் பெண்ணாக பிறந்தேன், அப்போ நீங்கள் என்ன ஆணாக பண்ணீள், இப்போ ஆணாக பண்ணும் கூட வதிட்டாதிரியாள் பரமேஸ்வரனை பிரார்த்தி. பரமேஸ்வரனுடைய கோபத்தினால அந்த இடத்துக்கு வந்து ஆண் பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளைகளாகணும்னு சாபம் விட்டுருக்கார். அது தெரியாமல் இவன் போனதுனால வந்து உடனே பரமேஸ்வரன் பண்ண ஸ்தோத்திரத்துக்கு அனுகிரகம் பண்ணும், என் வாக்கு பொய்யப்படாது. அதனால் ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் இருக்கணும். மாதம் புமான் சபமிதா மாதம் ஸ்ரீ தவ கோத்திரா. அந்த நிலைமை வந்த பொழுது ஜனங்கள் ரசிக்கலை. ஒரு மாதம் மாமி இங்கே வந்துருக்கு, ஒரு மாதம் மாமா அங்கே வந்துருக்கு அப்படின்னு ஜனங்கள் ரசிக்கலேன்னு புரிஞ்சுதான் ராஜா உரியம். அதனால் பிள்ளையான பொருள்வசனத்தை ராஜ்யத்தை ஒப்படைச்சு காட்டுக்கு போட்டான். பார்த்தார் மகாராஜா, ஜனங்களை கொண்டு ஆற்றுல நல்ல காரியம் பண்ண சொன்னால் நம்ம உழைக்க வேண்டும்னு எண்ணத்தோட யமுனக்கரையில் 100 வருஷம் தபஸ் பண்ணான் மகான். தபஸ் பண்ண உடனே 10 பிள்ளைகள் இக்ஷுவாக்கு முதலிய 10 புத்திராள். புரத்துங்கிற பையன் குருகுல வாசம் பண்ணுறான். அப்பொழுது ஆச்சாரியான சிரட்டர், நீ மாடுகளை மேய்க்கணும், மாடுகளை மேய்ச்சணும்னு ராத்திரி மாட்டை பார்க்கணும். மாட்டை ரட்சித்தனும் போது நல்ல இருட்டான காலம், ஒரு புலி அந்த தொழுவத்தில் வர்றது. உடனே எழுந்ததுதான் பிரஷத்தன் தன்னுடைய கத்தியை வீசினான். அந்த கத்தி பசுவனுடைய கழுத்தில் பட்டு புலியினுடைய காதை மட்டும் செது. புலி பயந்து போடுது. மறுநாள் பார்த்தா கோஹத்தி ஆகப்படும். கோஹத்தி ஏற்பட்ட என்ன விஷயத்தை சொன்னான் விசிட்டர். விசிட்டர் கோபத்தினால 4ஆம் வருடத்து ஜென்மா அவனுக்கு வரட்டும்னு சொன்னான். நல்லா கவனிக்கணும், குருவுடைய பிரசாதம் இல்லாட்டா அனுகிரகம் கிடைக்காது. பகவத் அனுகிரகம் பகவானை அடைய முடியாது. குருவானுடைய அனுகிரகம்தான் முக்கியம். அப்போ குரு சாபம் மட்டிருக்கிற பொழுது இந்த பிஷத்தன் உயர்ந்த நிலைமை அடைஞ்சான்னு முடிக்கிறார் சுகாச்சாரியர். அது எப்படி? அதாவது கலியில் கரையேறத்துக்காக ஆச்சாரியனிடத்தில் ஈடுபட்டணும். அந்த ஆச்சாரியன் மனசோப்பி அவர் கோபிச்சுருந்தால் அந்த கோபமானது பறிக்கும். ஆச்சாரியன் ஒரு காரணத்துக்காக கோபம் மாறி காமிச்சா அந்த கோபம் மோட்சத்துக்கு தடையில்லை இன்னும் காமிக்கிறதுக்காக வசிஷ்டாச்சார் உண்மையிலே கோச்சிக்கல. அதாவது இவர் அஞ்ஞானத்தினால பண்ணிவிட்டான்னு சொன்னாங்க. என்ன சொல்வது, வசிஷ்டர் பெரியவர் தான், இதனால் ராஜபுள்ளியுடைய ராஜபுத்திரனால இப்படி மழுப்புறார் அப்படிங்க. ஆசிரமத்தின் டிசிப்ளின் போடும். அந்த டிசிப்ளின் போகாமல் இருக்கிறதுக்காக அவனை சாபம் கொடுத்து அனுப்பணும். இது மனசோடு பண்ணாதனால அவன் மகானான ரிஷபதேவர் எப்படி இருந்தாரோ அப்படி இருந்து காலம் வரான், மோட்சம் அடைகிறான். வாசுதேவி பகவதி சர்வாத்மினி பரே அமரே ஏகாந்தித்வங்கதா. பரமாத்மாவை எப்போதும் தியானம் பண்ணி காட்டுத்தீர சந்தரித்து கொடுத்தான். கவிங்கிற பையன் சிறுபிராயத்திலே ஞானம் அடைந்து மோட்சம் அடைஞ்சான். மனுத்தங்கிற பையன் பரமாத்மாவுடைய சரணத்தில் ஈடுபட்டு யாகம் பண்ணுறதுன்னு அஸ்வமேத யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணால் மருத்துவதி பகவான் சொன்னபடி ஏற்பாடு பண்ணவருக்கு பகவான் நான் மருத்துவனுக்கு யாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீ மனுஷனுக்கு பவித்திரம் கொடுத்த பிறகு எனக்கு கொடுக்கறது நியாயம் இல்லை. நானும் மனுஷன் ஒன்றா அவனுக்கு கொடுக்கப்படாது. இவர் பகவான் படித்தவர் தான், இருந்தாலும் பெரிய இடத்து உபாத்தியாயத்தை விடுறதா அப்படின்னு மருத்துவத்தில் முடியாதுன்னு சொன்னார். இவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது
இல்லைன்னு சொன்னபொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு மனசு ரொம்ப தாபத்தோடு போயின்னு இருக்கும்போது நாரத மகர்ஷி வந்தார். நீ தப்பு பண்ணி குரு கோச்சுண்டா உனக்கு பாவம், நீ தப்பு பண்ணல, தப்பு விருத்தமானது. அவருடைய சகோதரர்கிட்ட சம்பர்த்தர்கிட்ட ஞானியவர், நீ கூப்பிட்டாக்க கல்லை விட்டுடுவர், மண்ணவாரி ஏற்பர், காரி உண்மைவர், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது தருணத்தை பிடிச்சிட்டு எனக்கு யாகத்தனத்தை வைக்கணும்னு சொன்னால்